சொன்னார்கள். நான் எத்தனை தடவை இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் திக்ரை சொல்லியிருக்கிறேன். எல்லா தரீகாக்களுடைய மஷாயிஹ்மார்களும் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் திக்ரை தந்திருக்கிறாங்க. எந்த தரீகாக்கிலையும் லா இலாஹ இல்லல்லாஹ் திக்ர் இல்லாமல் எந்த தரீகாவும் கிடையாது. லா இலாஹ இல்லல்லாஹ் திக்ர் மூலமா தான் கல்ப சுத்தமாக்கேலும். எவ்வளவுதான் தொழுதாலும், நோன்பு பிடிச்சாலும், ஜகாத்து கொடுத்தாலும், ஹஜ்ஜி செஞ்சாலும், உம்ரா செஞ்சாலும் கல்பு சுத்தமாகாது. வெள்ள உடுப்புல கருப்பு தீத் ஊத்தப்பட்டிருக்குது, அதுக்கு பின்சோ சல்லைட் சௌக்காரம் போட்டு கழுவினா வெள்ளையாகிடும். இப்ப கல்ப வெள்ளையாக்கிறதுக்கு குளிக்க செல்ல சல்லைட் சௌக்காரம், மனசௌக்காரம், வெல்வெட், லக்ஸ் இத போட்டு நெஞ்ச தேய்ச்சதுக்கு நெஞ்சு வெள்ளையாகிறல்ல. நெஞ்ச வெள்ளையாக்கிறதுக்கு, கல்ப வெள்ளையாக்கிறதுக்கு அதிகமாக திக்ரு. இந்த திக்ர நான் ஒவ்வொரு நாளும் சுபஹுக்கு பிறகு, மக்ரிபுக்கு முன்னால அல்லது மக்ரிபுக்கு பிறகு அல்லது ரமலான்ல ஏதோ ஒரு நேரத்துல எத்தனை தடவை நான் சொல்லிருக்கிறேன். இதத்தான் சிந்திக்கணும். ரமலான் முடிய போகுது, கடைசி கட்டத்துல இருக்கிறோம். விசேஷமாக ரமலானில் அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம், அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம் என்ற இஸ்திக்பார் அதிகமாக்க சொன்னாங்க. பாவங்களை மன்னிப்பவனே, என்னுடைய எல்லா தவறையும் நீ மன்னிப்பாயாக. இந்த இஸ்திக்பார நாம் எத்தனை தடவை சொல்லிருக்கிறோம். இஃப்தாருடைய நேரத்தில் அல்லாஹு தஆலா ஒவ்வொரு நாளும் அல்ஃபி அதீகி மினன்னார் 10 லட்சம் மக்களை நரகத்தில் இருந்து உரிமையிடுகிறான். 10 லட்சம் பேர் இருந்தாரு, குல்லுஹும் கதிஸ்தௌஜபுன் நார், 10 லட்சம் பேரும் தலை எழுத்தாக நரகவாதி என்று எழுதப்பட்டவர்கள். தாயுடைய கருவறையில் இருக்கும் பொழுது 4 மாசம் நிரப்பமான பொழுது ஒரு மலக்கு தாயுடைய கருவறைக்கு வாரார். வந்து அவருடைய இபாதத் எழுதப்படுது. உலகத்தில் எவ்வளவு இபாதத் செய்வார், அவர் ஆண் குழந்தையா பெண் குழந்தையா என்பது எழுதப்படுது. அவருடைய உலகத்துடைய வாழ்க்கை அஜல் எவ்வளவு காலம், 30 வருஷமா, 40, 50, 60, அல்லது தாயுடைய கருவறையிலே மௌத்தா, அல்லது கிடைச்சி அடுத்த நிமிஷத்திலே உலகத்தில் மௌத்தா. அடுத்தது ஷகியுன் அவு சயீதுன், அந்த குழந்தை நரகவாதியா சொர்க்கவாதியா? நரகவாதி என்று எழுதப்பட்டு இருந்தால், அப்படி எழுதப்பட்ட 10 லட்சம் பேர் ஒவ்வொரு இஃப்தாருடைய நேரத்திலேயும் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் நரகத்திலிருந்து உரிமையிடுகிறான். சும்மா இல்ல, துவா கேட்கிறவங்கள, நரகத்திலிருந்து பாதுகாப்ப தேடுறவங்கள. நாங்க எப்ப சரி யா அல்லாஹ் நரகத்தை இருந்து என்ன பாதுகாப்பாயா. நரகம் எப்படிப்பட்டது? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் சஹீஹான ஹதீஸ் பயந்து அழுதார்கள், எங்களுடைய இறுதி நிலைமை என்னவாகுமோ. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் யாரு? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 6666 ஆயத்துக்களையும் அல்லாஹ்விடம் இருந்து கொண்டு உடுத்தவர்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அந்த பயம் என்று சொன்னா எங்களுக்கு என்ன சொல்ல? எலும்பினாலும் பாவம், பார்த்தாலும் பாவம், தொட்டாலும் பாவம், பேசினாலும் பாவம், எல்லாம் இபாதத்தை விட கூட்டி கழிச்சு பார்த்தா பாவம் தான் கூட. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஹதீஸ், ஆலிம் பெருமக்கள் அடிக்கடி சொல்லிப்பாங்க, சொல்லாட்டி எல்லாருக்கும் தெரியும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மின்பர் படியில் ஏறும் பொழுது ஆமீன் 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 என்று சொன்னார்களே, அதில் ஒரு ஆமீன் என்ன? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள், வந்து சொன்னார்கள், மன் அத்ரக ரமலான் ஃபலம் யுக்ஃபர் லஹு ஃபஅபஅதஹு அல்லாஹு தஆலா. ரமலான் மாதத்தை அடைந்தோம், யார் பாவத்தை பொறுக்கவில்லையோ, செய்த பாவத்துக்கு அல்லாஹ்விடம் தௌபா செய்து இஸ்திக்பார் செய்து பாவ மன்னிப்பு தேடி நல்லவனாகலையோ, அவன் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டும் தூரமாகுவானாக என்று சொல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் அப்படியே இருக்கட்டும் என்றார்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். ரமலான் முடிய போது பாவம் மன்னிக்கப்படாமல் ரமலான் முடிஞ்சிட்டு அடுத்த ரமலானுக்கு முன்னால் நாங்க கபருக்கு பெய்த்துட்டோம் என்று சொன்னா அந்த துருப்பாக்கிய சாலி மோசமானவன் என்ற கூட்டத்தில் நாங்க ஆளாகிடுவோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். அதனால் அருமையான பேரன்பு பெருமக்களே, அதனால் தான் ஒவ்வொருவரா சிந்திக்கோணும். நான் நோற்ற 25 நோன்புக்கும் ஏண்ட திக்ரு, ஏண்ட சலவாத், ஏண்ட இஸ்திக்பார், ஏண்ட துவா எப்படி இருந்தது?
சென்ற ரமலானோட இந்த ரமலான் ஒப்பிட்டு பார்க்கணும். சென்ற ரமலான் போன வருஷத்து நோம்போட இந்த நோம்பு ஒப்பிட்டு பார்த்தா போன நோம்பை விட இந்த நோம்புல அமல் இபாதத் கூடி இருக்கணும். லைலத்துல் கத்ருடைய இரவு முடிஞ்சிட்டோ, இனிதான் வர இருக்குதோ அல்லாஹு ஆலம். லைலத்துல் கத்ருடைய இரவு எப்ப சரி நாங்க தேடினோமா? இன்னைக்கு அதிகமானவங்களுக்கு உங்களோட ஊரை பத்தி சரியா தெரியாது, அங்க பயான்ல போறதால தெரியும். அதிகமான ஆண்கள் பெண்களுக்கு நோன்பு 13 பெருநாளே. இனி எங்க லைலத்துல் கத்ர தேடுற உடுப்பெடுக்கிறதும் திருப்பி கொடுக்கிறதும் 27 பெருநாள் ராவா காட்டி எடுத்த உடுப்பை மாத்தி கொண்டுதான் நீக்கிய. அதுக்கா பெருநாள் கொண்டாட வானம், உடுப்பு வாங்க வானம் என்று சொல்லல. கட்டாயம் பெருநாளுக்கு உடுப்பு வாங்கத்தான் ஓணும், பெருநாள் கொண்டாடத்தான் ஓடும், மனைவி மக்களுக்கு எடுத்து கொடுக்கத்தான் ஓணும். உம்மா வாப்பாவுக்கு, வீட்டில் உள்ள சகோதர சகோதரிகளுக்கு, இனபந்துக்களுக்கு, எளியவங்களுக்கு, குடும்பத்தில் உள்ள எளியவங்களுக்கு அள்ளி அள்ளி சதக்காக்களை கொடுக்கவும் ஓணும். பெருநாள் ஆடைகளை கொடுத்து அவங்களோட கல்பை சந்தோஷப்படுத்தணும். சரி, எடுத்தது முடிஞ்ச நண்டிக்கோணும். அலுமரியில போட்டு மூடினா பெருநாளைக்கு தான் எடுக்கணும். வெள்ளைக்கு காலையில எடுத்த உடுப்ப அடுத்த பொம்பளைக்கு காட்ட அவ டென்ஷனாக, அவக்கு நல்ல மெட்டீரியல் கிடைச்சாம், நயத்தை கிடைச்சாம், அவ கொஞ்சம் மெட்டீரியல்ல கீழ்த்தரமானது ஒன்று கிடைச்சிக்கி, விலைக்கு மாட்டிக்கி. இப்ப எடுத்த பொம்பளை திருப்பி கடைக்கு கொடுத்து சல்லி எடுத்து அந்த கடையை போய்த்து அந்த சாமனை கேட்டா அது முடிஞ்சாம் 25ஆம் நோம்புக்கு புறகாம் வரும். இப்ப 17ஆம் நோம்புல இருந்து 25ஆம் நோம்பாக காட்டி அந்த பொம்பளைக்கு இஃப்தாருடைய நேரத்துல துவாவும் இல்ல, தராவிஹ் தொழுகையும் இல்ல, குர்ஆனும் இல்ல, திக்ரும் இல்ல, சலவாத்தும் இல்ல, ஒன்றும் இல்ல. 25ஆம் நோம்பாக காட்டி மாத்து பண்ணிக்கிய அந்த மெட்டீரியல் வர காட்டி நடக்குது இன்றைக்கு உலகத்துல. இப்படியே அடுத்தவங்களை குழப்பி அமலும் இல்லாம இப்படியே ரமலான் முடியும் என்று சொன்னா நாங்கள் நாம் துருப்பாக்கிய சாலிகள் என்றதை யாரும் மறந்துடக்கூடாது. அத மாதிரி இன்னொன்றை யோசிக்கணும். ரமலான் மாதம் குர்ஆன் இறக்கப்பட்ட மாதமே. இந்த நோற்ற 25 நோன்புக்கும் நான் ஒவ்வொரு 10க்கும் 3 குர்ஆனையாவது ஓதிட்டேனா, 3 குர்ஆன்களை ஹத்தம் செய்திட்டேனா, அல்லது ஒவ்வொரு நோன்புக்கும் 2 ஜுசுக்களாவது ஓதி இருக்கிறேனா, அல்லது ஒவ்வொரு நோம்புக்கும் ஒவ்வொரு ஜுசுக்களை மேனியாவது 25 நோம்புக்கும் 25 ஜுசுக்களையாவது நான் ஓதிக்கியனா என்பதை சிந்திக்கணும். குர்ஆன் இறக்கப்பட்ட மாஸ்தேல குர்ஆன் ஓதாட்டி ரமலான் முடிஞ்சது பிறகு குர்ஆன் ஓதுவாரு. அதனால போன நோம்பு எல்லாம் முடிஞ்சிட்டு இனி இருக்குது 1 5 அல்லது 4 நோன்பு. லைலத்துல் கத்ர் 1 முடிஞ்சி அல்லது நாளை இரவு அல்லது நாளை மறுநாள் அடுத்த இரவு 27 அல்ல 29 வரும், அல்ல 21 23 25 தேடிக்கொள்ளுங்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அந்த காலம் முடிஞ்சிட்டா. லைலத்துல் கத்ர் கிடைச்சென்று சொன்னா அவர மாதிரி பாக்கியசாலி உலகத்தில் யாரும் இல்லை. இப்ப குர்ஆனுடைய சப்ஜெக்ட் பாப்பமே. நாளை கியாமத்து நாள் எப்படிப்பட்ட நாள்? எல்லாரும் மஹ்ஷர் மைதானத்திலிருந்து எழுப்பப்பட்டால் ஏண்ட நிலைமை எந்தியாகுமோ என்று தெரியாம பயந்து கொண்டு எத்தனையோ வருஷ காலங்கள் ஓடி திரிவார்கள். நான் நரகவாதியா சுவர்க்கவாதியா, என்னுடைய நிலைமை இன்னமாகும் என்று பல்லாயிரக்கணக்கான வருஷங்கள் ஓடி அலைவார்கள். அந்த நேரத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யஹூலுஹுல் ஃபஸஉல் அக்பர். அந்த திடுக்கிடும் நாள் கியாமத்து நாளையில் 4 பேருக்கு எந்த பயமும் கிடையாது. வலா யனாலுஹுல் ஹிசாப். அவர்களுக்கு கேள்வி கணக்கும் ஈக்காது. அவர்கள் கஸ்தூரி மேடையிலே இருப்பார்கள். எல்லா மக்களுடைய கேள்வி கணக்கு முடிஞ்சதும் அவர்களை அழைக்கப்பட்டு கேள்வி எனக்கு கேட்காமல் அல்லாஹ் சுவர்க்கத்துக்கு அனுப்புவானா. 4 பேர்ல முதன்மையாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரஜலுன் கரஅல் குர்ஆன இப்திகாஅ வஜ்ஹில்லாஹ். அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாடி அதிகமாக யார் குர்ஆனை ஓதினாரோ அவர் கேள்வி எனக்கு இல்லாமல் சுவர்க்கம் போறவர் முதன்மையானவர். இரண்டாமவராக சொன்னார்கள், வஅம்ம பிஹி கௌமன் வஹும் பிஹி ராதூன். மக்களுக்கெல்லாம் இமாமத்து செய்யும் இமாம்,
அந்த இமாம் மக்களுடைய மாமூம்களுடைய பொருத்த